Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் சப்பாத்தி. லேயராக க்ரீனியாக சூப்பராக தயிரோடு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேன். இப்படி வதக்கிக்கணும். 1 இன்ச் இஞ்சி சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகாய் 2ஆக வெட்டி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு கப் பாலக்கீரை, ஒரு கட்டு பாலக்கீரை இது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அலம்பி கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. இது வதங்கி சுருங்கி போயிடும். இப்போ பாருங்கள், சல்லுன்னு சுருங்கிடும். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கணும். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு நமக்கு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். வறுத்து ஜீரகத்தூள் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு சில நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கீரையை குழந்தைங்க தனியாக சாப்பிட்றது, சப்பாத்தியில் இருக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மாவு எப்படி பிசைஞ்சு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் ஓமம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உப்பு தேவையான அளவு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை மாவில் சேர்த்து 1 கப் கோதுமை மாவில் 6 சப்பாத்தி இல்லை 5 சப்பாத்தி வரும். நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கணும். வசிச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா சாஃப்ட் கொடுக்கும் இது இன்னும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி பார்க்கவே க்ரீன் கலரில் சூப்பராக இருக்கும். கீரையை வேக வச்சு எடுத்து அதில் இருக்க சத்து போயிடும். அதனால தான் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் அது. இந்த மாதிரி அப்ளை பண்ணி காயாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை செஞ்சு சப்பாத்தி செய்யலாம். இதை மாவு நல்லா பெருசாகவே எடுத்துக்கலாம். நம்ம மடித்து பண்ணும்போது லேயராக வரும்போது சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நல்லா உருண்டை எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி டஃப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி. இல்லை எனக்கு சாஃப்ட் லேயர்லாம் வேணாலும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரே லேயர்லேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாலும் சரி, சாஃப்டாக ஒரு லேயராக சப்பாத்தி கிடைக்கும். சாப்பிட்றப்போ ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அது திருப்பி மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஹெல்த்தியாக இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுக்கலாம். பேன் ஹீட் பண்ணி நம்ம செஞ்சு சப்பாத்தி இது பண்ண போகிறோம். ஹீட் அடித்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாலக் சப்பாத்தி. ஹெல்த்தியான டிஷ். கீரையை குழந்தைங்க அப்புறம் எடுத்துக்க மாட்டாங்க, சப்பாத்தி பிடிக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு இதை சேர்த்து கொடுத்தோன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம காலையில் இன்னும் ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கம் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்துருச்சு. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் தயிர், லைட்டாக மிளகாத்தூள், உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன் தயிரோடு வச்சு சாப்பிட்றப்ப. இது நீங்கள் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் லேயராக அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் தயிரோட மிளகாத்தூளோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.